السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, அத்தாஉ வத்தவா என்கிற இந்த இமாம் இப்னு கையிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூல் விளக்க வகுப்பில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தவிர்க்க முடியாத காரணங்களால் கடந்த சில வாரங்களாக இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முடியாமல் போனதை இட்டு என்னுடைய வருத்தத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக அன்புள்ள சகோதரிகளே, இந்த அத்தாஉ வத்தவா என்கிற புத்தகத்திலிருந்து துஆவுடைய பாடத்தில் அத்இயா மக்சூரா, அதாவது குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆக்கள் என்கிற தலைப்பில் நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் வரும்போது நாம் இஸ்முல் ஆதம் என்ற அல்லாஹுடைய மகத்துவமிக்க பெயரை கொண்டு துஆ கேட்பதை பற்றி நாம் சில முக்கியமான குறிப்புகளை சென்ற வகுப்பிலே, இறுதியாக நடந்த வகுப்பிலே குறிப்பிட்டிருந்தோம். அதனுடைய தொடராக இமாம் அவர்கள் இன்னும் ஒரு பகுதியை துஆக்களிலே நமக்கு கற்றுத்தருகிறார். இப்ப அல்லாஹுடைய இஸ்முல் ஆதம் என்ற அந்த மகத்துவமிக்க கண்ணியமான பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டால் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படும், நம்முடைய கஷ்டங்கள் போய்விடும் என்பதை நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதனுடைய தொடராக கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய சில துஆக்களை ஷேக் அவர்கள், இமாம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார். அதிலே ஒன்றுதான் புகாரி, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு இந்தல் கர்ப், கஷ்டங்கள், துன்பங்கள் நேர்ந்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்அ வரப்புல் அர்தி வரப்புல் அர்ஷில் கரீம் என்கிற துஆவை ஓதுவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே தஅவாத், பிரார்த்தனைகள் என்கிற பாடத்தில் கஷ்டத்தின் போது ஓதுகிற துஆ என்கிற தலைப்பில் வந்திருப்பதையும், அதே போல முஸ்லிமிலே திக்ர் துஆ என்கிற பிரதானமான தலைப்பில் துஆவுல் கர்ப் என்கிற பாடத்தில் இந்த ஹதீஸ் வந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒருவருக்கு நெருக்கடிகள், கஷ்டங்கள் ஏற்பட்டால் அவர் இந்த திக்ரை ஓதிக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், வணக்கத்திற்கு தகுதியான நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள், உண்மையான நாயன், உண்மையான இலா அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் அல் அஸீம், அவன் மகத்துவமிக்கவன். அல் ஹலீம், அவன் பொறுமையாளன் என்கிற இந்த வார்த்தையை சொல்வது. அதனை தொடர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான இலாஹ் யாரும் இல்லை. ரப்புல் அர்ஷ், அந்த அல்லாஹ் அர்ஷின் எஜமானனாக இருக்கிறான். ரப்புல் அர்ஷில் அஸீம், மகத்துவமிக்க அர்ஷின் அதிபதியாக அவன் இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான இலாஹ் யாரும் இல்லை. அவன் ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்அ வரப்புல் அர்த் வரப்புல் அர்ஷில் கரீம், அவன் 7 வானங்களினதும் பூமியினதும் சங்கை மிக்க அரசினதும் ரப்பாக இருக்கிறான் என்கிற இந்த திக்ரை ஓதுவது. அன்புள்ள சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வருவது என்பது இயல்பான ஒன்றாகும். அவ்வாறு வருகிற போது நிறைய பேர் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி, மன உளைச்சலுக்கு உள்ளாகி, அவர்கள் மருத்துவர்களை நாடி அல்லது தூக்கத்தை இழந்து
சிலர் விரக்தி மனப்பான்மையின் உச்சகட்டத்திற்கு செல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அந்த மூமின் அல்லாஹின் மீது தவக்குல் வைத்தவனாக துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் அவனுக்கு ஏற்படுகிற போது இதை அவன் ஓதி வந்தால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவனுக்கு நிம்மதி கிடைக்கும். என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்த ஒரு திக்ராக, ஒரு துஆவாக இது இருக்கிறது என்பதை நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்அ வ ரப்புல் அர்த் வ ரப்புல் அர்ஷில் கரீம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த துஆ ஹிஸ்னுல் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் புத்தகங்களிலும் துஆ புத்தகங்களிலும், ஹிஸ்னுல் முஸ்லிம் போன்ற துஆ புத்தகங்களில் அதே போல ஆதாரங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட துஆ புத்தகங்களில் இந்த துஆவை, இந்த திக்ரை நீங்கள் காணலாம். எனவே இந்த திக்ரை நீங்கள் எழுதி பாடமாக்கிக் கொள்வது, மனப்பாடம் செய்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பாடமாக்குவதற்கு இலகுவாக சிலர் இப்போது இந்த வகுப்பிலேயே அதை பாடமாக்கி இருப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்அ வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்பது. அதே போல முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா நஸல பி கர்புன் அன் அகூல் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுப்ஹானல்லாஹ் வ தபாரக்கல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அஸீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த துஆவை அல்லது இந்த திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாகும். அதே போல இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடர்பான விமர்சனங்கள் காணப்படுகிறது. ஆனால் நாம் ஆரம்பத்திலே சொன்ன அந்த துஆ புகாரி, முஸ்லிமிலே வரக்கூடியது. எனவே அதை நாம் பாடமாக்கி வைத்துக் கொண்டு ஓதுவதே மிகவும் சிறந்ததாகும். அடுத்ததாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா அஸாப அஹதன் கத் ஹம்முன் வலா ஹுஸ்னுன் ஃபகால் அல்லாஹும்ம இன்னி அப்துக் இப்னு அப்திக் இப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் عدل في قضاؤك أسألك اللهم بكل اسم هو لك سميت به نفسك أو علمته أحدا من خلقك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي إلا أذهب الله عز وجل همه وحزنه وأبدله مكانه فرحا என்று சொல்கிறார். அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யாராவது ஒருவருக்கு கவலை, துக்கம், ஹம் என்றால் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற விஷயங்களை நினைத்து கவலைப்படுவது. ஹுஸ்ன் என்று சொன்னால் கடந்த காலங்களில் நடந்தவற்றை எண்ணி கவலைப்படுவது. எதிர்காலத்தை வைத்து வரக்கூடிய கவலையாக இருந்தாலும் அல்லது கடந்த காலத்தில் நடந்தவற்றை வைத்து வரக்கூடிய கவலையாக இருந்தாலும், அப்படி ஒருவருக்கு கவலை ஏற்படுகிற போது அவர் அல்லாஹும்ம இன்னி அப்துக் இப்னு அப்திக் இப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கதாஉக் அஸ்அலுக அல்லாஹும்ம பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் خلقك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي என்று ஓதினால் அல்லாஹு தஆலா அவருடைய அந்த கவலைகளை எல்லாம் போக்கி அதற்கு பதிலாக அவருக்கு மகிழ்ச்சியை தருவான்.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது அவர்களிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, அலா நதஅல்லமுஹா, இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பலா யம்பகி லிமன் சமிஅஹா அன் யதஅல்லமஹா, இதை கேட்கிறவர் அதை மனப்பாடம் செய்வது அல்லது கற்றுக்கொள்வது அவசியமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத், ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருப்பதை காணுகிறோம். இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் வரிசையிலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இது அமல் செய்வதற்கு தகுதியான வலுவான செய்தி என்பதே வலுவான கருத்தாகும். எனவே ஒருவருக்கு கடந்த காலத்தை வைத்தோ அல்லது எதிர்காலத்தை வைத்தோ கவலைகள் வருமாக இருந்தால் இந்த துஆவை அவர் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அப்துக், யா அல்லாஹ், நான் நிச்சயமாக உன்னுடைய அடிமை, இப்னு அப்திக், உன்னுடைய அடிமையின் மகன், இப்னு அமதிக், உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன். நம்முடைய தாயையும் தந்தையும் சொல்லி நாம் நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகிறோம். நாசியத்தி பியதிக், என்னுடைய நெற்றி முடி, நாசியா என்று சொன்னால் நெற்றி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது. அதனுடைய அர்த்தம், நெற்றி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது என்றால் ஒரு மனிதனை நாம் நெற்றி முடியில் பிடித்து இழுத்தால் அவன் நம்முடைய பின்னால் வருவான். அதிலிருந்து அவன் விடுபடுவது என்பது கஷ்டமாகும். இப்ப நம்முடைய நெற்றி முடி அல்லாஹுடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய அலா கதிருக்கு நாம் 100% கட்டுப்பட்டு வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தமாகும். இப்ப நாசியத்தி பியதிக், என்னுடைய நெற்றி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது. மாதின் ஃபிய ஹுக்முக், என்னுடைய விஷயத்தில் உன்னுடைய தீர்ப்பு நடந்திருக்கிறது. என்னுடைய விஷயத்தில் உன்னுடைய தீர்ப்பு நடந்திருக்கிறது. அதுலுன் ஃபிய கதா, உன்னுடைய தீர்ப்பு என்னுடைய விஷயத்தில் நீ வழங்கியிருக்க உன்னுடைய தீர்ப்பு என்பது நீதியானது. அஸ்அலுக அல்லாஹும்ம, யா அல்லாஹ், உன்னிடம் நான் கேட்கிறேன், பிகுல் இஸ்மின் ஹுவலக், உனக்குரிய அனைத்து திருநாமங்களை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன். சம்மைத பிஹி நஃப்ஸக், அந்த திருநாமங்களை நீயே உனக்கு சூட்டிக் கொண்டிருக்கிறாய். அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக், அல்லது உன்னுடைய அடியார்களில் யாருக்காவது நீ அதை கற்றுக் கொடுத்திருக்கிறாய். அவ் அன்சல்தஹு ஃபி கிதாபிக், அல்லது உன்னுடைய வேதத்தில் அந்த திருநாமங்களை நீ இறக்கி இருக்கிறாய். அவிஸ்தக்ஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இன்தக், அல்லது நீ யாருக்குமே சொல்லாமல் உன்னுடைய மறைவான ஞானத்தில் மறைத்து வைத்திருக்கிறாய் தேர்வு செய்து. அப்படியான அனைத்து பெயர்களை கொண்டும் உன்னிடம் நான் கேட்கிறேன். அன்தஜஅல் குர்ஆனல் அஸீம ரபிஅ கல்பி, மகத்துவமிக்க இந்த குர்ஆனை என்னுடைய கல்புக்கு, இதயத்திற்கு வசந்தமாக நீ ஆக்கு. வனூர சத்ரி, என்னுடைய நெஞ்சுக்கு ஒளியாக ஆக்கு. வஜலாஅ ஹுஸ்னி, என்னுடைய கடந்த காலங்களை வைத்து கவலைப்படுகிற அந்த கவலையை நீக்கக்கூடியதாகவும், வதஹாப ஹம்மி, எதிர்காலங்களை பற்றி என்னுடைய கவலையை போக்கக்கூடியதாகவும் ஆக்கு என்பதுதான் இந்த துஆவினுடைய கருத்தாகும். உண்மையிலேயே ஒரு அற்புதமான துஆவாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் நிச்சயமாக கடந்த காலங்களை எண்ணி கவலைப்படுவதும், எதிர்காலத்தில் உள்ள சில விஷயங்களை நினைத்து நாம் கவலைப்படுவதும் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. அவ்வாறு கவலைகள் நம்முடைய நெஞ்சை நிறைக்கிற போது, உள்ளத்தில் வந்து முட்டிக்கொள்கிற போது, நாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த துஆவை அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள் என்கிற அடிப்படையில் அல்லாஹின் மீது தவக்குல் வைத்தவர்களாக ஓதினால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய கவலையை போக்கி அதற்கு பதிலாக அல்லாஹுடைய தூதர் சொல்வது போல மகிழ்ச்சியை தருவார். இங்கே மிக முக்கியமான அம்சம் நம்பிக்கையாகும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய விஷயங்களை நாம் அல்லாஹின் மீது தவக்குல் வைத்து நம்ப வேண்டும். இது வஹி. எனவே அல்லாஹ் நிச்சயமாக அவனுடைய தூதருக்கு அவன் சொன்னதை நிறைவேற்றுவான் என்கிற அந்த ஆழ்மன நம்பிக்கையோடு இவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படியாக நாம் அதியா மஅசூரா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்திருக்கக்கூடிய துஆக்களை
நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற போது அந்த துஆக்கள் மிகப்பெரிய மருந்தாக நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய ஒன்றாக ஆகின்றன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த துஆவையும் ஹிஸ்னுல் முஸ்லிம் போன்ற பிரார்த்தனை பேழை என்று அதை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது முஸ்லிமின் அரண் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே இந்த துஆவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இவ்வாறான நிறைய துஆக்கள் இருக்கின்றன. இமாம் இப்னுல் கய்யிம் அவர்கள் இங்கே ஒரு எடுத்துக்காட்டுக்காக வேண்டி இவ்வாறு ஒரு சில துஆக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு பிரார்த்தனை செய்கிற போது அல் இஸ்முல் ஆதம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய மகத்துவமிக்க பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதுபோல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது ஓதுவதற்கென்று கற்றுத் தந்திருக்கக்கூடிய துஆக்களையும் நாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். இவ்வாறு செய்வது மிகப்பெரிய ஒரு இபாதத்தும் நம்முடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு விடுதலையாகவும் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்குரிய ஒரு வழியாகவும் அமையும் என்பதை இமாம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே இவற்றை நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.